வணக்கம். மனித உறவுகளில் மச்சாங்க உறவு எப்படிங்கிறது மற்றவங்க எப்படி உணர்ந்து பார்க்குறாங்க எனக்கு தெரியல. நான் ரொம்ப அனுபவித்து வாழ்ந்துட்டுருக்கேன். ஒரு மாமாவுக்கு மச்சான் அமையறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். எனக்கு மச்சான் அமைஞ்சதெல்லாம் ஒரு கடவுள் மாதிரி. ரொம்ப அற்புதமான ஒரு உறவு. என் பிள்ளைகளுக்கு 2 பிள்ளைகளுக்கும் சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்தது மச்சான் தான். ஏன்னா எனக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறது பயம். சின்ன காயப்பட்ட தாங்க முடியாது. அதனால் 2 பேரும் சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்தது நான் கிடையாது. பிள்ளைங்க வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டதும் மச்சான் கிட்ட தான். அதே மாதிரி தொடர்ந்து குடும்பத்தில் நல்லது கெட்ட எல்லாத்துலேயும் எப்போ பக்கத்தில் நிற்கிற ஒரு முக்கியமான ஒரு உறவு மச்சான் தான். மாமனார் கூட எனக்கு அவ்வளோ நெருக்கமாக வரல. எனக்கு இருக்கிற உறவில் ஒரே ஒரு உறவு, ரொம்ப பாசமான ஒரு உறவு மச்சான் உறவு தான். மருமகன்கள் கூட ஒரு உயர்ந்த இடத்துல வச்சுருப்போம். ரொம்ப நெருக்கமாக அவங்ககிட்ட போக மாட்டோம். ஆனால் எப்போவும் எனக்கு நெருக்கமான ஒரு உறவு மச்சான். இந்த மச்சானை இப்போ நான் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்ன அப்படின்னா, கவனமாக வாழ்க்கையை பார்த்துக்கேன். இன்னும் 2 பசங்க இருக்காங்க. 2 பசங்களுக்கு ஒருத்தன் பிஇ முடிக்க போகிறான், ஒருத்தன் பிகான் உள்ளே போகிறான். என்னுடைய பங்களிப்பு முடிஞ்சு போச்சு. இது நான் என்றைக்கும் நாளையோட போயிடலாம். நான் நிரந்தரம் இல்லை. என்னுடைய நிலைமை மோசமாக இருக்குது. கவனமாக இருக்கேன். நேற்று கூட அவங்க என் பொண்ணு கிட்ட சொன்னேன். வீட்டுக்காரர் எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், எப்படி சொல்லியிருக்கிறேன். தேவதைக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கேன், சொல்லியிருக்கேன். நீ கவனமாக வச்சுக்கோ. வேலைக்கு போகிறது பஸ்ஸில் போனால் பார்த்து பத்திரமா போ. பஸ்ஸில் போ. வேறு வழியெல்லாம் சைக்கிளில் போயிட்டுனா ரொம்ப சேஃப்டியாக போ. சைக்கிள் எங்கே போனாலும், வண்டியில் எங்கே போனாலும் சேஃப்டியாக போ. பிபிலாம் கொஞ்சம் செக் பண்ணு. உடம்பு அடிக்கடி செக் பண்ணி உடம்பை பாரு. உங்கள் குடும்பத்தை ரொம்ப முக்கியமானது. உங்கள் குடும்பத்தை நீ தான் மேலே கொண்டு வர முடியும். 2 பிள்ளை மேலே வரணும். நிறைய கடமை இருக்குது. ரொம்ப தீவிரமாக கவனமாக குடும்பத்தை பாரு, உடம்பை பாரு. தைரியமாக இரு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் கூட இருந்துருக்கேன். ஒரு 2005 தான் நெருக்கமாக இருக்கிறோம். 20 வருஷமாக தான் நெருக்கமாக இருக்கிறோம். இடையில கல்யாணம் ஒரு 5-6 வருஷம் அந்த சரியான உறவு இல்லாமல் இருந்தது. 2005 வீடு கட்டி கிரகப்பிரவேசத்துக்கு வரப்போ தான் திருப்ப கொண்டு சேர்ந்தோம். 2020 இன்றைக்கி 2005 இன்னை வரைக்கும் 20 வருஷம் நெருக்கமாக வந்திருக்கோம். நல்ல மாதிரியாக வாழணும். தைரியமாக இரு. முக்கியமாக கவனமாக இரு. பார்த்து பத்திரமா எங்கே போயிட்டு வா. குடும்பத்தை பாரு. நல்ல மாதிரியாக இரு. வாழ்க வளமுடன்.